ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வந்து செம்படக்காய் மீன் வச்சு புட்டு செய்யலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. வெந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து நல்லா வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா ஆறின பிறகு பாருங்கள், ரொம்பவும் ஆறக்கூடாது. ரொம்ப ஆனால் தோல் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நான் எப்படி உரிக்கிறேன் பாருங்கள். இந்த மேலே உள்ள தோல் வந்து ஃபஸ்ட்டு பிச்சுக்கலாம். பிச்சுட்டு வந்து இந்த சதை பாருங்கள், இது வந்து நிறைய சதை இருக்கும் மேலே. அடியில் வந்து கொஞ்சமாக சதை இருக்கும். அதை பொறுமையாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எடுத்துகிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் முள் இருக்கும். அது வந்து தனியாக எடுத்துடலாம். நம்ம வந்து செம்படக்காய் வந்து புட்டு வைக்க மாட்டுறாங்க. நம்ம குழம்பு வைப்போம், வறுப்போம். புட்டு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சி செக்ஷன் பண்ணவங்களாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், இதே மாதிரி உரிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு மீதி அடியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக தோல் ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு சதையெல்லாம் வந்து தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஏன் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கலாம். உரித்து வச்சாச்சு பாருங்கள். முள்ளம் எடுத்துட்டோம். பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். பச்சையாகவே அப்படியே கொட்டிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் பச்சையாக கொட்டினா வதங்குமா? அப்படிலாம் இல்லை. நம்ம வதக்க நல்லா வதங்கிடும். இது ஃபுல்லாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு வந்து நல்லா பிசையணும். ஃபுல்லாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு மிளகாத்தூள் பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கையாலே நல்லா பிசைஞ்சால் தான் வந்து அது நல்லா ஃபுல்லாக காரம், உப்பு எல்லாமே எல்லா இடத்துக்குமே பரவும். நம்ம அடுப்பில் போட்டு கிண்டினா இந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு நான் பிசையிறேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு எப்படி இருக்குது, உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பிசைங்க. இந்த டைமில் வந்து உப்பு காரம் பார்த்தா வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு அப்புறம் ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேறு எது சோம்பு எதுவுமே போட தேவையில்ல. நம்ம வந்து சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம். கடுகு போட்டுட்டு இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டிக்கினே இருக்கணும். அவ்வளோதான் வேலை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கிண்டணும். மூடி வச்சு மூடக்கூடாது. மூடினா வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். மூடாமல் நல்லா ஸ்லோலியே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அது கிண்டும் போது உங்களுக்கே தெரியும். அது ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சிட்டோம்ல, கொஞ்சம் வெந்தாலே போதும். அது பாட்டுன்னு நல்லா வேகும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அப்பப்போ ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிச்சு பாருங்கள். பூண்டு எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துட்டு இருக்கும். நம்ம ஒன்றும் ரொம்ப பெரட்டினா வந்து ரொம்ப இறுகுன மாதிரி ஆகிடும். வயசானலாம் சாப்பிட முடியாது. நம்ம பசங்களுக்கெல்லாம் ஊட்டினோன்னா இந்த லெவலில் இறக்கிடலாம் போதும். நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு போனேன். கொஞ்சம் அடி பிடிச்சிச்சு பாப்பா அழுகுறான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு செய்யாதீங்க. ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.